என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் எங்க அந்த 2 பேர்? எந்த 2 பேரு? ஓ மகனையும் அந்த மந்திரி மகனையும் தான் கேக்குறேன். இது என்னடா வம்பா இருக்கு? அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இல்லாத 2 பேரை கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இது என்னங்கடா நியாயம்? நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? சொல்லு, எங்க? கங்கா நர்சிங் ஹோம். கங்கா நர்சிங் ஹோம். இவன் போற வேகத்தை பார்த்தா நம்ம பிள்ளைங்களை பீஸ் பீஸ் ஆக்கிறோம் போல இருக்கு. இத தடுக்கணும்னா இவங்க அப்பன் கலெக்டர் கிட்ட போய் சொல்லணும். சங்கர், என்ன தடுக்காதீங்க டாக்டர். சீனுவை கொலை செஞ்சவங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். மிஸ்டர், யார பார்த்து கொலையாளின்னு சொல்றேன்? இவங்க இங்க அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. ஷட் அப். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் கூட தகராறு பண்ண இவங்கள 1 வாரமா ஹாஸ்பிடல் இருக்காங்கன்னு பொய்யா நான் சொல்றேன். எங்களை கொல்லாம விட மாட்டேன். சீனுவை கொலை பண்ணிட்டு நோயாளிங்க மாதிரி இங்க வந்து படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம 1 வாரமா இதே ஹாஸ்பிடல் இருக்காங்க போய் வர சொல்ல அந்த டாக்டர். நம்பாதீங்க சார், நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க மகன் தான் போய் சொல்றான். வேணும்னா ஹாஸ்பிடல் இருக்கா ஷெட் செக் பண்ணி பாருங்க. 1 வாரமா இங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மத்தியானம் குளுக்கோஸ் ஏத்திருக்கேன். யூ ஜஸ்ட் செக் இட் அப். டேம் இட். அத்தனையும் போய் கலெக்டர் மகங்கிற திமிரு அதான் தைரியமா கலாட்டா பண்றான். பாடா வீட்டுக்கு. ராஜா, இப்ப சொல்றா, ஏன்டா இப்படி வெறித்தனமா அலையற? அப்பா, சீனு அந்த 2 பேரை தான் கொலை பண்ணாங்க. டேய், அவங்கள கொலைகாரங்கன்னு சொல்றியே, நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீயும் கொலைகாரனா இருப்ப. கலெக்டர் மகன் கொலை செஞ்சா மட்டும் தங்கத்திலே அவளுங்க மாட்டாங்க. எனக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சாலும் சரி, அந்த கொலைகாரங்களை உயிரோட விட மாட்டேன். நிறுத்துறா. அவங்க தான் கொலைகாரங்கிறதுக்கு யார் சாட்சி? நானா? என்ன விட எந்த சாட்சி வேணும்? இதை நீ கோர்ட் சொல்லுவியா? கோர்ட் பத்தி எனக்கு அக்கறை இல்ல. கீழ் கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்தா மேல் கோர்ட்ல அவனை நிரபராதின்னு சொல்லி விடுதலை செஞ்சிடறாங்க. அப்போ இந்த நீதிபதி சட்டம் படிச்சவர், அந்த நீதிபதி சத்திய சோதனையா படிச்சிருக்காரு. ஏன்டா புரியாம பேசுற? நல்லது நடக்கிற எல்லா இடத்துலயும் சில கெட்டது நடக்கலாம். அதுக்காக எல்லாமே கெட்டதும் சொல்ல முடியாது. நல்லது எங்கப்பா நடக்குது? அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டும்தான் கோர்ட்டு நியாயம். ஏழைங்களுக்கு எதுப்பா? பகல் வேஷம் போடுறவனுக்கும் பதவியில் இருக்கிறவனுக்கும் மட்டும்தான் நியாயம் தன் நிறத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. உண்மையை உண்மை நிரூபிக்க முடியலன்னா இந்த போலீஸ் கோர்ட் எல்லாம் எதுக்கு? டிட் ஃபார் டாட். அடிக்கு அடிதான் பையன் பாலிசி. உடம்புல வலு இருக்கிறவன் நீதிபதி ஆயிட்டா சட்டம் சமாதி ஆயிடும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக சட்டத்தை சமுதாயத்தின் தப்புன்னு சொல்ற எவனும் மனுஷனே கிடையாது. மனசாட்சி என்ன விலைன்னு கேட்கிற இந்த காலத்துல நான் மிருகமா மாறினாலும் தப்பு இல்ல. மனுஷனுக்கு தான் இந்த வீட்டுல இடம் உண்டு, மிருகத்துக்கு கிடையாது. அப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்ல. சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நீ உருவாக்கிட்ட. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு அடங்கி நடக்காதவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை. என்ன வெளியே அனுப்புறதுக்கு அப்பா ஒரு சந்தர்ப்பத்தை தேடினாரு, கிடைச்சிருச்சு. போ சொல்றாரு, போறேன். என்னங்க, அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நான் உங்க காலில் விழுந்து விடாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போக வேண்டாம்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ராஜா, ராஜா, வீட்டை விட்டு போயிடாதம்மா. அம்மா விட்டு போயிடாத கண்ணா, பிளீஸ். அம்மா, அப்பா என்ன வீட்டை விட்டு அனுப்பலம்மா. எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. இந்த நாட்டுக்கு ராத்திரியில தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எனக்கும் ராத்திரியில தான் கிடைச்சிருக்கு. நாடு முன்னேறல, நான் முன்னேறி காட்டுறேன். டேய், இந்த வீட்ல உனக்கு சுதந்திரத்துக்கு என்னடா குறைச்சல்? பேசாம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா? வா, சாப்பிடு வா. அம்மா உனக்கா சாப்பிடாம காத்துட்டு இருக்க தெரியுமா? அம்மா, நீ என் வயித்தை பத்தி கவலைப்படுற, ஆனா அப்பா என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுற. அவர் நினைக்கிறபடியே எதையாவது சாதிச்சு காட்டணும்னு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன மன்னிச்சுட்ட. ராஜா, ராஜா, போகாத, நில்லு. என்னங்க, அவன் நிஜமாவே வீட்டை விட்டு போறாங்க. அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனை நீங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பா, அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. லட்சுமி, குருவிக்கு ரெக்க முளைச்சா கூட்டுல தங்காது. அதனாலதான் போறான். போட்டும். அப்பதான் 4 சுபத்துக்கும் 4 திசைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குவான், நம்மையும் புரிஞ்சுக்குவான், திரும்பி வருவான். கண்டிப்பா வர்றேன்பா. ஆனா கலெக்டர் பையன் ஒரு கொலைகாரனா இல்ல, கொலைகார பசங்களை கண்டுபிடிச்சவங்கிற பேரோட. அது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்.
ஏங்க அப்பா, இருக்கிற ஐட்டங்களை பார்த்தா இன்னைக்கு நம்மள அசத்திடுவாளுக போல இருக்க. நாதா, என்ன குடத்தோட வர்ற? பால் குடம். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க தெம்பா இருக்க வேண்டாம். அதுக்கு தான். ஆட்டுப்பாலா, மாட்டுப்பாலா, ஒட்டகப்பாலா? அத்தா, என்னடி முருங்காயோட வந்து நிக்கிற? காய்கறிகளை பச்சையா சாப்பிட்டா தான் சக்தி அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க நாதஸ்வரம் வாசிக்கணும், நான் தவில் அடிக்கணும். கவலையே படாத, மேல் சாயல்லையே வாசிக்கிறேன். ஜெய் காளி, ஜெய் ஜெகன் மாதா, ஜெய் ஆஞ்சநேயா. பையன் எங்க சொல்லு. தூங்குறியா? வெயிட் பண்றேன். நிறுத்து மேன். விஜய், என்ன இதெல்லாம்? அப்பா முருகா நீ சொல்லு. அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. தம்பி இருக்கிற இடத்தை இவர் காட்டுவாராம். ஓ, சாமியார முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. காளியாத்தா மனசு வச்சா காணாம போன உங்க பையன் கிடைச்சிருவான். ஜெய் காளி. யோ, காளியாத்தா என்ன சிபிஐ டிபார்ட்மெண்டா? இத பாரியா, முதல்ல இடத்தை காலி பண்ணு. ஜெய் காளி. ஐ சே கெட் அவுட். லட்சுமி, என்ன இதெல்லாம்? அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மை போட்டாவது நம்ம புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடுவாருங்கிற நம்பிக்கை. நான்சென்ஸ். மை போட்டு பாக்குறதாவது படிச்சவன் நீ 4 நாளைக்கு பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்கார ஏற்பாடு செய்யறது? அதுதாங்க தாய்ப்பாசம். சின்ன வயசுல இருந்து என்னையே சுத்தி சுத்தி வந்த என் மக என்ன பிரிஞ்சு போயிட்டா. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த அந்த மகனை பிரிஞ்ச வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியாதுங்க, புரியாது. அவன் மேல உங்களுக்கு பாசம் தான் இல்ல, கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறை கூட இல்லையா? உங்களுக்கு எப்ப தாங்க அக்கறை இருந்துச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தாங்கிக்க முடியாத மனசு அவனுக்கு. அவனை பிரிஞ்சு நிம்மதியா இருக்க முடியாத மனசு எனக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத கல்லு மனசு உங்களுக்கு. லட்சுமி, என் மேல கோபப்படுற நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. 10 மாதம் சுமந்து வளர்த்த உனக்கு இருக்கிற பாசம் தோள்ல சுமந்து வளர்த்த எனக்கு கொஞ்சமாவது இருக்காதா? அவன் ஏன் விட்டு விட்டு போனான்? ஒரு லட்சிய வெறியோட போயிருக்கான். அதுல அவன் ஜெயிச்சு பெரிய ஆள வந்து 4 பேர் அவனை புகழணும். அதான் என்னுடைய ஆசை. அதுக்காகத்தான் அவனை தேடல. உங்களுக்கு உங்க கடமைய லட்சியமும் தான் பெருசா இருக்குங்க. ஆனா எனக்கு என் ஒரே மகன் தான் எல்லாம். அவன் தான் எல்லாம். லட்சுமி, நீ பொம்பளை, உன் வேதனைய அழுதே தீர்த்துட்ட. ஆனா நான் சார் வணக்கம். வாடா டாக்டர். என்னவோ தப்பா நினைக்காத, அவர் பேசல, உள்ள இருக்கிற சரக்கு பேசுது. வந்த விஷயத்த சொல்லு. சார், கொலை செஞ்சவங்க 2 பையன்களும் ஆஸ்பத்திரியில இருக்கிறதா போலி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நான் அவங்களை காப்பாத்திருக்கேன். அது தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. தண்ணி போடு, பயம் தெரிஞ்சிடும். அதுக்கு இல்ல. யாரையா நீ? மந்திரியே நம்ம கையில இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? சார், ஒரு சின்ன அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் எல்லாம் என்கிட்ட இல்ல, அல்சேஷன் தான் இருக்கு. வேணா 2 குட்டி எடுத்துட்டு போய் வளர்த்துக்கோ. ஐயோ, அது இல்ல, எனக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும். மறுபடியும் நீ டாக்டருக்கு படிக்க போறியா? இல்ல, என் பொண்ணுக்கு. பொண்ணுக்கா? ஓ பொண்ணுக்கா? அட எங்கப்பா பொண்ணு? கீழே இருக்க, கூப்பிடுறேன். சுஜாதா. வணக்கம் சார். ஓம் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா படிக்காமலே டாக்டர் ஆக்கி இருப்போமேயா. இந்த விஷயத்தை நான் தான் டீல் பண்ணுவேன். மகராசனா டீல் பண்ணு. டாக்டரா, இந்தியாவிலேயே டாக்டருக்கு படிக்கிற தகுதி உன் பொண்ணு ஒருத்திக்கு தான் இருக்குது. இந்த பாருமா சுஜாதா, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்வியாமா? தலைவலிக்கு என்ன மருந்து? அனாசின். கால் வலிக்கு அயோடெக்ஸ். ஆம்பளை வாந்தி எடுத்தா? பித்தம். பொம்பளை வாந்தி எடுத்த கர்ப்பம். ஆக்கிடுறேன். அட, டாக்டர் ஆக்கிறேன்னு சொல்றாருங்க. அதேதான், அப்படித்தான். தேங்க்யூ அங்கிள். அங்கிளா? அஜய், மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. அப்போ நாங்க வர்றோம். அட பையா வாங்க.
அம்மா அம்மா ஆ? சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னம்மா ஆறுது? கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. ம். அவன் சாப்பிட்டானா தூங்குனானான்னு கூட தெரியல. என்ன சாப்பிட சொல்றியே? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அவனை பாக்குற வரைக்கும் எனக்கு எனக்கு அவனை பார்க்கணும் விஜி. அம்மா இப்படி சாப்பிடாம பிடிவாதம் பண்ணா மட்டும் அண்ணன் என்ன வந்துருவா போகுது. சாப்பிடலன்னா என்னடி? செத்தா போயிடுவேன். போனா போட்டுமே. நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவன் என்ன பார்க்க வருவான்ல. அம்மா என்னம்மா அது? சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். வேண்டாம் சொன்னல. சந்திரசேகர் ஹியர். ஐயா, அம்மாவுக்கு தலையில அடிபட்டு மயக்கமாயிட்டாங்க ஐயா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா. என்னப்பா நான் இப்பவே வரேன். ராஜா 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 ராஜா